இது சண்டே நிகழ்வுகள். சரி சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினா, அப்போ தான் நம்ம வீட்டில் நம்மளுக்குன்னு இருக்கிற ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்திரத்தை போட்டு உருட்ட, குக்கரில் 15-16 விசில் விட்டுட்டு வடசட்டியை போட்டு கிண்டிட்டு, இது நம்மளுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலாக எந்திரிச்சு வந்து என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி புகழினிக்கு ஹார்லிக்ஸ் தீர்ந்துருச்சு, ஸோ அது வீக்கெண்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த புகழ் குட்னஸோட ஹார்லிக்ஸில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா, முளைக்கட்டின ராகி மாவு, கம்பு மாவு, கோதுமை மாவு, இதோடு சேர்ந்து நட்ஸு, சீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சரி அதுதான் முடிஞ்சிருச்சு, வேறு என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்குக்கு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது பாப்கார்னும் நடக்கடலை பருப்பியும் செய்கிறேன் அப்படின்னாங்க. போன தடவை செஞ்ச பருப்பி பார்த்திங்க அப்படின்னா பருப்புலாம் நம்ம பொடியாக்காமல் பண்ணாங்க. இந்த தடவை பொடியாக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி பண்ணுமா, சரி எதுக்குமா அதெல்லாம் பண்ணுற அப்படின்னா தான் திருப்பி என்கிட்ட ஒரு ஒய்ஃப் கேட்டாங்க, இப்போ இன்றைக்கி சண்டே எல்லாம் பண்ணிடலாம், இதே இது நாளைக்கு லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு பசிச்சுன்னா ஒவ்வொரு டப்பாவாக உருட்டிகிட்டு இருக்கணும், அப்போ நம்மளால் பண்ண முடியாது, ஸோ அதனால் டைம் இருக்கும்போதே எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி உங்கள் சண்டே ப்ரிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபைனலாக பாப்கார்னோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இதில் அந்த மெக்சிகன் சீஸ் ஆட் பண்ணி இது எங்களுக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற குட்டி ஜார் மேடம் புகழினிக்கும் அதில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் பர்ஃபியோட அவுட்புட்டு. ஸோ நல்லா டேஸ்ட்டாகவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பர்ஃபி. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.